நீங்க எத பத்தியும் கவலைப்படாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா, கேர் ஃப்ரீயா இருக்கணும்னு நெனைக்கிறீங்களா? ஆனா இது இப்படி இருக்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கா? அப்ப இந்த கதைய கேளுங்க. ஒரு சின்ன குழந்தையோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அங்க போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த அம்மாவோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப குறைஞ்சு ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா, அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்க வீட்ல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ பத்தி யோசிக்க தேவையில்ல. வீட்ல சமைக்க தேவையில்ல. குழந்தைங்கள பார்த்துக்க தேவையில்ல. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ இப்ப பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவங்களோட கில்ட்டும் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் குடுக்க பிரஷர காட்டிலும் உடம்பு சரியில்லாம இருக்கிறதோட ஸ்ட்ரெஸ் ரொம்பவே கம்மியா இருக்காமா. ஆமாங்க. நம்ம ஒரு பொண்ணா, ஒரு ஒய்ஃபா, ஒரு அம்மாவா எப்பவும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நெனைக்கிறோம். அதனால நம்மளே நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ நம்ம மேல எடுத்து போட்டுக்கிறோம். இந்த வெயிட்ட தூக்க முடியாம பல நேரத்துல நம்ம கஷ்டப்படுறோம். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும்னு நம்ம நெனைக்கிறோம்ல. அதுக்கு பேரு தான் லிபரோசிஸ். ரீக்ளைமிங் தி எமோஷனல் ஸ்பேஸ். வி ஆல்வேஸ் டிசையர் டூ கேர் லெஸ். ஆனா எப்பவுமே நம்மளால கேர் பண்ணாம இருக்கவே முடியாதுங்க. அதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அண்ட் எமோஷன்ஸ் எப்போ ஓவர்வெல்மிங்கா இருக்கோ, அப்போ டோன்ட் கிவ் அப். ஜஸ்ட் டேக் அ பிரேக். யூ வில் கெட் பெட்டர்.